யார் யார்? ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், உதயகுமாருக்கெல்லாம் நான் எந்த நேரத்திலும் பதில் சொல்ல தேவையில்லை. அதான் சொல்லல, அவர் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம், அதை மக்கள் கவனித்துக் கொள்வார். யாரு? அவர்கிட்டதையும் கேட்கணும். எது இல்லை இல்லைங்க, அவர் பேசுகிற மொழியெல்லாம் எந்த மாதிரியான மொழிகள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரியுமில்ல, அப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்லணும். கொங்கு மண்டலத்தில் இருப்பதெல்லாம் கொங்கு நாட்டு தங்கங்கள் என்று என்னுடைய நீண்ட நாளாக கனவு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் கட்சி நிறுவிய காலத்திலிருந்து இன்று வரை கழகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இருக்கிறார். ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ஒதுக்கி வைக்கப்படுறதா ஒரு தகவல். இப்போ கட்சி இணைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது ஈடுபட்டிருக்காங்க? கட்சி இணைய வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவில் இந்த நாட்டுக்கு செய்த சேவை, ஆட்சியில் இருக்கின்ற போது ஏழை எளிய மக்களுக்கு தந்த நலத்திட்டங்கள், இவைகளெல்லாம் எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது என்பதனை அவர்கள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளிப்பாடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 7 தொகுதிகளில் டெபாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடம் சென்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் 95,000 வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார். அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறும் 5,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதிலிருந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது என்பது தெளிவாக தெரிகிறது. அதற்காகத்தான் என்னையும் திரு பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்கள். கூப்பிடும் போது ஒரு தேர்தலில் வியூகம், யாரெல்லாம் இணைந்திருந்தால் தம்பி யாரெல்லாம் இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை தான் திரு அமித்ஷா சார் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஒரு ரகசியம் சொன்னாங்க அப்படின்னு, உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இல்லை அவங்க ரெண்டு இல்லை ரகசியம் இல்லை, அது ஓப்பனாக தான் சொன்னார். ஏற்கனவே பல முன்னால் சொன்ன பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உறுதியாக அதிகாரமுள்ள ஆட்சியின் அதிகாரமுள்ள பதவியில் இருக்க வேண்டும், மஸ்ட் என்று எனக்கு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். ரகசியங்கள் அது வேற ரகசியம், பரம ரகசியம். என்னை பொறுத்தவரையில் நான் இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன்.